இப்பொழுதில் கனிந்த குரலுடன் திஸ் இஸ் ஆர்பிந்தாஷி ஷைனிங் ஃப்ரம் பாரதி அகாடமி ரெட்டிப்பட்டி நாமக்கல். நமக்கு நிறைய லீடர்ஸை பற்றி தெரியும், ஆனாலும் அதே அளவில் நிறைய அன்ஸ்போக்கன் லீடர்ஸும் இருக்காங்க. எஸ் சுவாமிநாதன் கிரிமினல் டிஃபென்ஸ் லாயராக மெட்ராஸில் பணியாற்றியிருக்காங்க. சுவாமிநாதன் சமூக சேவகர் மற்றும் சுதந்திர ஆர்வலரும் கூட. இவங்களுக்கு பிறந்தவர் தான் லக்ஷ்மி சாஹல். இவங்க அக்டோபர் 24, 1914 பிறந்தாங்க. இவங்க எக்ஸ் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர். இவங்கள கேப்டன் லக்ஷ்மின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களை கண்டுபிடிச்சது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் புலி மாதிரி செயல்பட்டிருக்காங்க. வார்லையுமே பாட்டாக இருந்திருக்காங்க, ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால பர்மா பிரிசனில் தண்டனையும் அனுபவிச்சிருக்காங்க. இவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் மற்றும் இந்திய பெண்கள் இயக்கத்தின் தலைவரும் கூட. ஆஃப்டர் த போபால் கேஸ் ட்ராஜடி இன் 1984 சாகல் தலைமையில் மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேஸ் ஆன் ப்ரெக்னென்ட் உமன் பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. சாகல் இந்தியாவுக்கான உண்மையான நேஷ்னலிஸ்ட் லீடராக இருந்திருக்காங்க. அவங்க கார்டியாக் அரெஸ்டால் 23 ஜூலை 2012 மார்னிங் 11:20 இருந்தாங்க. அப்போ அவங்க வயது 97. அப்பையும் அவங்க பாடியை கணேஷ் சங்கர் வித்யார்த்தி மெமோரியல் மெடிக்கல் காலேஜுக்கு தானம் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி சாஹல் ஒன் ஆஃப் த லைன் ஹார்ட்டட் உமன் என்றும் போற்றப்படுறாங்க. இவங்கள பத்ம விபூஷன் அவார்ட் இன் 1998 பை இந்தியன் பிரசிடென்ட் KR நாராயணனால் வழங்கப்பட்டிருக்கு. ஃப்ரீடம் கம்ஸ் இன் 3 ஃபார்ம்ஸ் பை கேப்டன் லக்ஷ்மி சாகல். இதே மாதிரி இன்னொரு தலைவருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்பிந்தாஷி ஃப்ரம் பாரதி அகாடமி. தேங்க்யூ.